Band 5 இதோட டீடைல்டான ரிவ்யூ தாறுமாறா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் பண்றேன். சோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, Mi Band 4 ல இருந்து Mi Band 5 க்கு என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். Mi Band 4 ல 0.95 இன்ச் OLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. Mi Band 5 ல அதை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 1.1 இன்ச் OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழேயே ஒரு டச் சென்சிட்டிவ் பட்டனும் இருக்கு. கலர்ஸ் நல்ல வைப்ரண்டா ரிச்சா இருக்கு. பட் Mi Band 4 ஓட 24 பிட் கலர் ரேஞ்சில் இருந்து 16 பிட் கலர் ரேஞ்சுக்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதால ஐகான் சைஸும் ஃபாண்ட் சைஸும் கூட கொஞ்சமாக பெருசாக்கியிருக்காங்க. ஸோ உத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது ரொம்ப பெரிய அப்கிரேடும் இல்லை. 450 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்கதால அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் கூட தெளிவாகவே தெரியுது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஸ்வைப் ஜெஸ்டர்ஸில் UI நேவிகேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு. Mi Band 5 ஒன்லி பிளாக் கலரில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். டீல், பர்பிள், நேவி ப்ளூ, ஆரஞ்சு கலர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கு. ஆனால் அதை நீங்கள் 300 ரூபாய் கொடுத்து தனியாக தான் வாங்க முடியும். ஸோ பிளாக் கலர் ஸ்ட்ராப் மட்டும் ஸ்டாண்டர்டா வாங்குற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் கையில மாட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. Mi Band 5 வெயிட் கம்மியா இருக்கதால எவ்வளவு நேரம் கையில போட்டிருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த Mi Band 5 ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த பேண்ட்லயே 5-6 வாட்ச் ஃபேஸ் இருக்கு. அதுக்கு மேல வேணும்னா Mi Fit ஆப்ல 50க்கு மேல இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸ் கூட நீங்க செட் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டா கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் கூட செட் பண்ண முடியும். ஸோ வாட்ச் ஃபேஸ்க்கு பஞ்சமே இல்லை. Mi Band 5 ல PAI ஸ்கோர், பிரீத்திங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங்னு புதுசா சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. இதை பற்றிலாம் ரிவ்யூவில் தெளிவாக பார்க்கலாம். 24 ஹவர் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்லீப் மானிட்டரிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் பகலில் தூங்குறத கூட மானிட்டர் பண்ண முடியும். பேண்டோட ஃபோன் கனெக்டில் இருந்தால் ஃபோனுக்கு வர நோட்டிஃபிகேஷன் இந்த பேண்ட்லேயே பார்க்க முடியும். ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. கால் வந்தால் ரிஜெக்ட் பண்ண முடியும், ஆனால் ஆன்சர் பண்ண முடியாது. வெதர் பார்த்துக்க முடியும். அலாரம், ஈவெண்ட் ரிமைண்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர்ஸ். இதை தவிர கேமரா ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது, மியூசிக் பிளேபேக் கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இது எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. Mi Band 4 ல 6 ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் 11 ஒர்க் அவுட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுதுன்றதை ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். அப்புறம் இது IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபைட். ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் கூட எடுத்துகிட்டு போக முடியும். உமன்ஸ் ஹெல்த் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள் யாராவது ஃபிட்னஸ் பேண்ட் வாங்கணும்னு நினச்சா Mi Band 5 ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஆப் சப்போர்ட். Mi Bandல பண்ண முடியாத பல விஷயங்களை Mi Fit ஆப் மூலிமா தான் பண்ண முடியும். Mi Fit ஆப் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயும் இருக்குது. ஆப் இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீட்டெயில்டாக இருக்குது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கிராஃபிக்கல் வியூவில் வேறு கலர்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த Mi Fit ஆப் மூலிமா இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் Mi Bandக்குனே சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட இருக்குது. அதில் இன்னும் பல ஃபீச்சர்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். கடைசியாக பேட்ரி. டிஸ்பிளே சைஸ் கொஞ்சமாக பெருசு பண்ணவங்க அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப்பை அதிகப்படுத்தாமல் கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரி லைஃப் 14 டேஸ் கிடைக்கும்னு Xiaomi சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் தாங்குதான்னு ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். நான் Mi Band 4 வாங்காமல் Mi Band 5 வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதோட மேக்னெட்டிக் சார்ஜிங். செம்ம கன்வீனியன்ட். ஒவ்வொரு வாட்டியும் கேப்சூலை ஸ்ட்ராப்பை விட்டு தனியாக கழட்ட தேவையே இல்லை. ஆனால் ட்ராவல் போனால் மட்டும் வழக்கம் போல் சார்ஜிங் கேபிளையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் NFC கிடையாது. பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்ணுற ஃபீச்சரும் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் Mi Band 5 2500 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் 2400 ரூபாய்க்கு வாங்கினேன். Mi Band 4 2000 ரூபாய்க்குள்ளே சேல் ஆகுது. ஆஃபரில் இன்னும் விலை கம்மியாகவே கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Mi Band 4 வாங்குறது பெட்டரா இல்லை Mi Band 5 வாங்குறது ஒர்த்தா? Mi Band 5 பற்றின உங்களோட கேள்விகளையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.